இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த அரசாங்கம், அரசியல் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைப்பது, நல்ல அந்தஸ்துகள் கிடைப்பதுன்னு ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி வளரக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான மாதமாக இது அமையப் பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடணும். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விருச்சக ராசி நேயர்களுக்கு இந்த வருகின்ற மே மாதம் எவ்வாறு அமைய இருக்கின்றது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். விருச்சக ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் மற்றும் கேட்டை முழு நட்சத்திரம் இதில் பிறந்தவங்கெல்லாம் விருச்சக ராசிக்காரங்க தான். இவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சில விஷயங்களில் மிக சிறப்பிலும் சிறப்பு, ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் நிதானிச்சு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாதம். என்ன சிறப்பு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். அதுக்கு முன்பாக இந்த மாதத்தின் ஃபஸ்ட் ஹாஃபை விட, முதல் 2 வாரத்தை விட பின் 2 வாரம் ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? அந்த அமைப்புகளில் இந்த மாதம் திருமண அமைப்புகள் கைகூடி வரும். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். என்ன ஒன்று, கொஞ்சம் ப்ராசஸ் இழுக்கும். அது அங்கே பண்ணு, இது இப்படி பண்ணு, சொன்ன வீட்டிலே 2 முறை சொல்லு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ப்ராசஸ் இழுக்கும், இழுபறியை கொடுக்கும். ஆனால் திருமண அமைப்புகள் கைகூடி வரும், பயப்பட வேண்டாம். சரிங்களா? முதல் அமைப்பு. இரண்டாவது, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் குடும்பத்தில் நிறைய சுப நிகழ்வுகள் நடக்கும். உங்களுக்குன்னு இல்லை, உங்கள் குடும்பத்தை சார்ந்த சுப நிகழ்வுகள் நிறைய டக்கு டக்குன்னு நடக்கும். ஆக சுப விரயங்களை செய்யக்கூடிய அமைப்பு இம்மாதத்தில் உண்டு. சுப செலவுகளும் அந்த சுப செலவுகளுக்கான சுப விரயங்களை செய்வது மாதிரியான ஒரு மாதம் இம்மாதம். அதனை அடுத்த அமைப்பாக புத்திரபாக்கியம் இனிதே கிடைக்கும். குழந்தை பாக்கியம், அதாவது திருமணத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் கோச்சாரம் தடை பண்ணாதுங்க. அந்த விதத்தில் எல்லா ராசிக்காரங்களுக்குமே கிடைக்கும். சரிங்களா? அதனை அடுத்த அமைப்பாக இக்காலகட்டம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும். சரிங்களா? ஆக தாராளமாக நீங்கள் முயற்சியுங்கள். வேலை வாய்ப்புகள் இனிதே கிடைக்கக்கூடிய ஆகச்சிறந்த காலமாக இக்காலம் உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும். அந்த விதத்தில் இது வேலை வாய்ப்புகளுக்கு மிக சிறப்பு. தாராளமாக முயற்சிக்கலாம். குறிப்பாக வெளியூர் வேலை வாய்ப்புகள் யாராவது முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த மாதம் ஆகச்சிறந்த நல்ல மாதமாக அமைகின்றது. வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கும் மிக மிக மேன்மை மிகுந்த மாதம் இம்மாதம். அந்த விதத்தில் தாராளமாக நீங்கள் அதற்கு முயற்சிக்கலாம். அதனை அடுத்த அமைப்பாக சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகணும் அப்படின்னு யாராவது முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த முயற்சிகளுக்கும் இம்மாதம் சிறப்பு. வெளியூர் முயற்சிகள் இனிதே கிடைக்கும், நல்ல முறையில் மேன்மை உண்டு. ஏற்கனவே வெளியிடங்களில் இருக்கிறவங்களுக்கு நீடிச்சு அங்கே தங்கிறதுக்கான பிராப்தமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகம். தொலை தூர பிரயாணங்கள் செய்வது, பயணங்கள் செய்வது இந்த மாதத்தில் அடிக்கடி நடைபெறும். அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பான மாதம். சமூகத்தில் நல்ல அந்தஸ்தும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய மாதம். கூட்டு தொழில், கூட்டு வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்களில் நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய மாதம். ஆக கூட்டு தொழில், கூட்டு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாடிக்கையாளர்களினுடைய வரத்து குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியில் நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். அந்த விதத்தில் தொழில் சார்ந்து ஒரு நல்ல நகர்வு உண்டு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த அரசாங்கம், அரசியல் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைப்பது, நல்ல அந்தஸ்துகள் கிடைப்பதுன்னு ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி வளரக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான மாதமாக இது அமையப் பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடணும். அந்த விதத்தில் அது ஒரு சிறப்பு மிகுந்த மாதம். அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் பொருளாதாரம், தொழில் இந்த அமைப்புகளில் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு நகரும். சரிங்களா? தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு, பூர்வீகத்தில் இருக்கிறவங்களை விட வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு, வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு வருமான ஓட்டம் சிறப்புற அமையும் நண்பர்களே, சிறப்புற அமையும். சரிங்களா? இதெல்லாம் நன்மை. சரிங்களா? பேங்க் லோன் யாராவது ட்ரை பண்ணிக்கிட்டீங்கன்னா அது கிடைக்கும், அதுவும் ஒரு நன்மை. சரிங்களா? எங்கு கவனமாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம். அதை பார்த்துருவோம். ஒரு 3 விஷயம் தான் நண்பர்களே. முதல் அமைப்பு, வாங்குன்னு கடனை வாங்கி எதையாச்சும் ஒன்று செஞ்சுட்டு மாட்டிக்கிடுவீங்க கடன் அமைப்புகளில். ஆக கூடுமானம் வரையிலும் தேவையில்லாத அல்லது ஆடம்பரத்திற்கான கடன் சுமைகளை குறைப்பது அல்லது தவிர்ப்பது சிறப்பு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு.
கொடுக்குறான்னு வாங்கிட்டு செலவு பண்ணிட்டீங்கன்னா வட்டியை நீங்கள் தான் கட்டணும், அப்போ திணறிடுவீங்க, பார்த்துக்குங்க. ஆக தேவையற்ற கடன் சுமைகளை அதிகப்படுத்தாமல் இருப்பது மேன்மை தரும். இது முதல் விஷயம். இரண்டாவது, அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வீண் ஆடம்பர செலவுகளை அதிகப்படுத்துவீர்கள். அந்த வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது மேன்மை. புரியுதுங்களா? அப்போ வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்த்துட்டுனா கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிடலாம். ரெண்டாவதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உடல்நிலை அடிக்கடி தொந்தரவு பண்ணும். ஹெல்த்தில் எதையாச்சும் ஒரு தொந்தரவுகளை கொடுத்து மருத்துவ செலவை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறது மாதிரியான ஒரு மாதம் இது. ஆக கூடுமானம் வரையிலும் உடல் நிலையில் மிக கவனமாகவும் நிதானமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க. அந்த விதத்தில் உடல் நிலையில் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று. அதனை அடுத்த அமைப்பாக கணவன் மனைவி உறவு. இங்கே தான் பிரச்சனை முட்டிக்கும், அப்பப்போ முட்டிக்கும். ஆக அன்பு நண்பர்களே, கூடுமானம் வரையிலும் கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் உள்வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த இந்த காலகட்டம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத கருத்து வேறுபாடு வரும். ஒருவரின் மீது ஒருவர் டாமினேஷன். இதுதான் இந்த சின்ன பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையாக மாறுறது. புரியுதுங்களா? அப்போது ஒருவர் கருத்துக்கு இன்னொருவர் மதிப்பளித்து விட்டு கொடுத்து போகிறது நல்லது. நீ என்ன சொல்கிறது, அதை நான் என்ன கேட்குறது அப்படின்னு இருந்தீங்கன்னா அது 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 ஒரு உறவுக்கான அர்த்தம் கிடையாது நண்பர்களே. சரிங்களா? அதை உணர்ந்துக்கிட்டு மன வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போங்க. அதே போல் தொழில் செய்கின்ற இடங்களில் வாடிக்கையாளரை டாமினேட் பண்ணியிருப்பீங்க சில நேரத்தில். உங்களுக்கு இது சரிப்பட்டு வரதுமா, இதம்மா சரிப்பட்டு வர, அதனால் தொழிலில் கொஞ்சம் பேருக்கு எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த ரெண்டு இடங்களில் கொஞ்சம் உறவுகளிடம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. ஆக இவ்வளோதாங்க. இந்த மாதிரியான அமைப்புகளில் தான் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அமைகின்றது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெண் தெய்வம், குறிப்பாக லக்ஷ்மி தாயார் வழிபாடு அனைத்திலும் நல்ல மேன்மைகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் போயிட்டு வழிபாடு செய்கிறது மிக மிக மேன்மை காலையில். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, எல்லாம் வல்ல இறை பேராற்றல் மக்கட்பேறு மஞ்சுநாதீஸ்வர பெருமான் திருவருளாலே உங்களுக்கு எல்லாம் நன்மையாக நடக்கட்டும். எல்லாம் வல்ல இறைவன் அதற்கு அருள் புரிவார். வாழ்க வளமுடன். நன்றி.